Hi everyone, my name is Sri Amoga. This is Kritika. We are from Indian Montessori Training Institute, Salem. இந்த வீடியோல நம்ம சென்சோரியல் மெட்டீரியல்ல ஒரு பார்ட்டான காயின் பாக்ஸ்ல எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். First, invitation. Invitation எப்படி கொடுக்கணும்னா shall we see how to work with coins today. இதுதான் invitation. Next, preparation. சைல்ட டிஸ்பிளே ஏரியால இருந்து ஒர்க்கிங் மேட் எடுத்துட்டு வந்து பிரசன்டேஷன் ஏரியால அன்ரோல் பண்ண சொல்லிடணும். நெக்ஸ்ட், டிஸ்பிளே ஏரியால இருக்க காயின் பாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி சைல்ட கேரி பண்ணிட்டு வர சொல்லி நம்ம மேட்ல பிளேஸ் பண்ண சொல்லிடணும். இந்த வீடியோல நான் அடல்ட்டாவும் மிஸ் கிருத்திகா சைல்டாவும் ரிட்டர்ன் பண்ணி எப்படி காயின் பாக்ஸோட ஒர்க் பண்றது அப்படின்றத காட்ட போறோம். ஃபர்ஸ்ட், நம்ம சைல்ட காயின் பாக்ஸ்ல இருக்க காயின்ஸ் எல்லாத்தையும் ஒர்க்கிங் மேட்ல பிளேஸ் பண்ண சொல்ல போறோம். இப்போ சைல்ட் காயின்ஸ் எல்லாத்தையும் காயின் பாக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஒர்க்கிங் மேட்ல வச்சிருவாங்க. நெக்ஸ்ட், அதுல இருந்து நம்ம ஒரு காயினை எடுத்து ஐசோலேட் பண்ணி வைக்க போறோம். இப்போ நம்ம ஒரு காயின் எடுத்து அந்த காயினை மட்டும் ஐசோலேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்னாக்கா, will you find another coin that looks like this and feels like this. நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் குழந்தை அந்த காயின் எடுத்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த காயின்ல இருக்க இம்ப்ரெஷன்ஸை அப்சர்வ் பண்ணி இப்போ அந்த காயினுக்கு மேட்சிங்கான காயின் மீதி ஸ்கேட்டரா இருக்க காயின்ஸ்ல இருந்து எடுத்து வைப்பாங்க. நம்ம இந்த காயின் பாக்ஸ்ல மிக்ஸ்ட் காயின்ஸ் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் காயின்ஸோட இம்ப்ரெஷன்ஸும் டச் பண்ணி ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்ம ஐசோலேட் பண்ணி வச்சிருந்த காயினுக்கான மேட்சிங்கான காயினை அவங்க ஃபீல் பண்ணி விஷன் மூலமா பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியை நம்ம இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். இப்போ இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம திரும்ப காயின் பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு சைல்ட ஐஸ் க்ளோஸ் பண்ண சொல்லி இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணலாம். இப்போ சைல்டு நமக்கு ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சைல்டு கிட்ட காயின் பாக்ஸ்ல இருக்க காயின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒர்க்கிங் மேட்ல பிளேஸ் பண்ண சொல்ல போறோம். இப்போ காயின்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர் பண்ணதும் சைல்டே அதுல இருந்து ஒரு காயின் எடுத்து ஃபீல் பண்ணி டச் பண்ணி அதை ஐசோலேட் பண்ணி வைக்க போறாங்க. இந்த ஆக்டிவிட்டி அப்போ சைல்ட் ஐஸ் க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்க ஒரு காயினையும் டச் பண்ணி அதோட இம்ப்ரெஷன்ஸை ஃபீல் பண்ணி அதன் வச்சு காயினை ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இவங்க ஐசோலேட் பண்ணி வச்சிருக்க காயினுக்கு மேட்ச் ஆகுற காயினை அவங்க ஸ்கேட்டரா இருக்க ரெஸ்ட் ஆஃப் த காயின்ஸ்ல இருந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி எடுத்து வைப்பாங்க. இப்போ சைல்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தபடியே ஃபர்ஸ்ட் ஒரு காயினை ஐசோலேட் பண்ணி வச்சாங்க. நெக்ஸ்ட், ஐசோலேட் பண்ண காயினோட இம்ப்ரெஷன்ஸை ஃபீல் பண்ண மாதிரியே ஸ்கேட்டரா இருக்க காயின்ஸ்ல இருந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி அதுக்கு மேட்சான காயினை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம சைல்ட ஐஸ் ஓபன் பண்ண சொல்லிடலாம். இப்போ அவங்க மேட்ச் பண்ணியிருக்க காயின் சரிதானா அப்படின்றத செக் பண்ணிக்குவாங்க. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணி வச்ச காயின், தென் அவங்க அதுக்கு மேட்ச் பண்ணி எடுத்து வச்ச காயின் ரெண்டும் சேம் காயின்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம காயின் பாக்ஸ் ஆக்டிவிட்டியை ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி மாண்டசரி மெட்டீரியல்ஸ் பத்தின வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குனாக்கா ஃபாலோ அவர் யூடியூப் சேனல். நெக்ஸ்ட், உங்களுக்கு மாண்டசரி டீச்சர் ஆகணும்ன்ற ஆஸ்பிரேஷன் இருந்தது அப்படின்னாக்கா விசிட் our Indian Montessori Training Institute, Salem. Thanks for watching. Bye.